எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பாட்டு கூட்டம்பாக்கில் வந்து ஜெபிக்கிறோம், போகிறோம், வர்றோம், கண்ட வார்த்தையை பேசுகிறோம், கண்ட கெட்ட வார்த்தையை பேசுகிறோம், சபிக்கிறோம், என்னென்னமோ பேசிட்டு வந்து டக்குன்னு என் ஆத்துமா கர்த்தரை சோதரின்னு சொல்கிறோம், டக்குன்னு முழங்கால் போடுறோம், டக்குன்னு முக்காடை போட்டுறோம், ஆண்டவரே அப்படி இப்படின்னு சொல்கிறோம், நாட்டுக்கு ஜெபிக்கிறோம், தேசத்துக்கு ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்கு ஜெபிக்கிறோம், அவனுக்கு ஜெபிக்கிறோம், இவனுக்கு ஜெபிக்கிறோம். ஆனால் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதுக்கு நம்மளை நாமே ஊய்ந்து பார்க்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறாரு? உன்னிடத்தில் ஜெபிக்கும் போது உன் குடும்பத்தில் நீ தாழ்மையாக இருக்கிறையா? அவர் என்ன சொல்கிறாரு? உன் ஜெபத்துக்கு பதில் வேண்டுமா? உன் குடும்பத்துக்கு சேமம் வேண்டுமா? உன் குடும்பத்துக்கு சேமம் மாத்திரமல்ல, நாட்டுக்கு சேமத்தை கொடுக்குறேன். அதுக்கு என்ன சொல்கிறாரு? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, எப்படி போட்டிருக்கு? தங்களை தாழ்த்தி. அப்படின்னா நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கணும். நான் ஒன்றும் இல்லை, எல்லாமே அவர் தான். அந்த பெருமை என்பது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. என்னால் தான் குடும்பம் நடக்குது, நான் வேலை பார்த்தா என் பிள்ளைகளை வளர்த்துருக்கேன், நான் சம்பாரித்து தான் இந்த குடும்பம் நடக்குது, என்னால் தான் இது வந்துச்சு, என்னால் தான் நடந்துச்சு, நான் கட்டினது அப்படிங்கிற அந்த பெருமையின் வார்த்தை நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்த பெருமையின் வார்த்தை நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பார்த்துக்கணும்.